والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அசாசியாத்துல் முஸ்லிம் என்று சொல்கின்ற அந்த நூலிலிருந்து தொழுகையின் சட்டங்கள் என்ற ஒரு பகுதியை நாங்கள் படித்து வருகிறோம். அதில் எங்களுக்கு 7 மாத வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுது காட்டினார்கள் என்ற அந்த வழிமுறைகளை ஹதீஸ்களினூடாகவும் நாங்கள் தெளிவாக, எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நாங்கள் தெளிவாக விளங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. அந்த தொழுகையுடைய சட்டங்கள் என்ற பகுதியில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பகுதியை முடிச்சிட்டோம் இல்லையா? என்னென்ன பகுதி முடித்தோம்? ஷுரூத்து ஸலா முடித்தோம். ஷரத்து ஸலா அல்லது ஷுரூத்து ஸலா, சரியா? ஷரத் என்பது பொறுமை, ஷுரூத் என்பது அது பண்பு. சரி, தொழுகை நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்கானு ஸலா, அர்கான் என்பது எங்களுக்கு தெரியும், அர்கானுல் இஸ்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அதனுடைய அர்கான்கள், தொழுகையுடைய அர்கான்கள் எத்தனை இருக்குது, என்னென்ன படித்தோம். அதுக்கு பிறகு வாஜிபாத்து ஸலா, தொழுகையுடைய வாஜிபுகள் என்ன என்கிறதையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், படித்தோம். அதுக்கு பிறகு சுனனு ஸலா, தொழுகையில் சுன்னாக்கள் என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்ற பகுதிகளை கிட்டத்தட்ட நாங்கள் 16 சுன்னாக்கள் நாங்கள் பார்த்தோம். சரி, அப்போ 16 சுன்னாக்களும் என்னங்கிறத விட அதில் ஒரு சில சுன்னாக்களை ஞாபகப்படுத்த முடியுமா? அவுது சொல்வது, பிஸ்மி சொல்வது, 2 சுன்னா. சுஜூதிலையும் ருக்கூலையும் ஒரு தரம் தஸ்பீ சொல்வது வாஜிபு, அதை காட்டிலும் கூடுதலாக சொல்வது சுன்னா. சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு ஒரு சூரா ஓதுவது சுன்னா பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? கையை அதாவது இந்த அளவுக்கு உயர்த்துவது, கையை உயர்த்துவதற்கு 4 இடங்கள் சுன்னான்னு சொன்னோம் இல்லையா? சரி, வேற? சரி, இப்படி என்னது நாங்கள் நிறைய சுன்னாக்களை பார்த்தோம். சரி, அடுத்தது இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது சுத்ரா. அசுத்ரத்து ஃபிஸ் ஸலா, தொழுகையில் சுத்ரான்னு என்னது? தடுப்பு. சுத்ரான்னு சொல்றதுக்கு தடுப்பு. தொழுகையில் தடுப்பு வைத்துக் கொள்வது. இப்போ இது தடுப்பு வைத்துக் கொள்வது சுன்னா, மிக முக்கியமான சுன்னாக்கள் உண்டு. இது தொழுகையில் தடுப்பு வைத்துக் கொள்வது. இப்போ ஒருவர் தொழ போகிற நேரத்தில் அவருக்கும் சுஜூது செய்கிற இடத்தை ஒட்டிய பகுதி, அந்த பகுதியில் ஒரு 1.5 முழத்துக்கு, என்னது, ஒரு 1.5 முழம் அல்லது அதைக்கான உயரமானது, அந்த அளவுக்குள்ள ஒரு உயரமான ஒன்றை முன்னால் வச்சுக்கொள்வது. அது எதை வச்சுக்கொள்ளலாம்? ஒரு பலகை வச்சுக்கொள்ளலாம், ஒரு கதிரையை வச்சுக்கொள்ளலாம், ஒரு மேசையை வச்சுக்கொள்ளலாம், ஒரு தூணை வச்சுக்கொள்ளலாம், சிவர என்னது, ஒரு சிவரை முன்ன வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஒரு மனிதர் தான் இருக்கிறாரு முன்னுக்கு, அவரையும் என்ன செய்யலாம், சுத்ராவாக வச்சு தொழலாம். வேற 1.5 அந்த முழத்துக்கு அந்த அளவுக்கு உயரமா இருக்கணும். மிருகம், ஒட்டகம் மாதிரி அவைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, சுத்ராவாக வைத்து தொழுதாக வருது. அப்ப இப்படி எதை வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். இப்ப இந்த சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதிகமானவங்க கணக்கில் எடுக்காத சுன்னாக்கள் உண்டு, தெரிஞ்சும் பொடுபோக்கு செய்யக்கூடிய சுன்னாக்கள் உண்டு. இல்ல விசேஷமாக பெண்கள் வீட்டில் தொழுற நேரத்தில் அவங்க என்ன செய்யறல, சுத்ராவை கவனிக்கிறல. எங்கேயாவது ஒரு இடத்துல முசல்லா ஒன்றை போட்டாச்சு, அப்படியே தொழுதுட்டு போனாச்சு, முன்னுக்கு சுத்ரா இருக்குதா இல்லையா எதுவும் பார்க்கறல. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யலாம், சுத்ரா லேசாக வச்சு கொள்ளலாம் இல்லையா? பெண்களுக்கு லேசாக. அப்ப இது ஒரு முக்கியமான சுன்னாக்கள் உண்டு. அதே நேரத்தில் ஆண்கள் கூட சிலவங்க சுத்ரா வச்சுக்கொள்ள ஏழுமான இடமாக இருந்தும் என்ன செய்யறல, சுத்ரா பத்தி கவனிக்கிறல்ல. அப்ப இது முக்கியமான சுன்னாக்கள்ல உண்டாக இருந்து கொண்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுதால் ஃபல் யுஸல்லி இலா சுத்ரத்தி, அவர் என்ன செய்யட்டும், ஒரு
தடுப்பின் பக்கம் அவர் தொழட்டும். வல் எதுனு மின்ஹா, அதுக்கு சமீபமாக நிக்கட்டும். இன்னும் சில ஹதீஸ்கள் எப்படி வந்தா அந்த அதாவது சுத்ராவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்யக்கூடிய இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கும்னா மமர்ருஷாத், ஒரு ஆடு போற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஆடு போறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும்? ஒரு சின்ன ஒரு இடம் தேவைப்படும். அவ்வளவுதான் இருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் கணக்கில் வச்சு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சுத்ரா விஷயத்துல நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சரி, அடுத்தது அஸ்ஸிக்ரு பஅத ஸலா. இப்ப தொழுகை எல்லாம் முடிஞ்சு. இப்ப தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய திக்ருகள். அப்ப இந்த திக்ருகள் என்னங்கிறத பார்த்தோம் என்றால், புகாரி முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய செய்தி, முகைரித் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் இதா ஸல்லம், ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வ லா முஅத்திய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். பள்ளிகளில் தொங்க விட்டுருப்பாங்க. நாங்கள் என்ன செய்யலாம்? பாடம் இல்லாட்டி அதை பார்த்து சரி நாங்கள் என்ன செய்யலாம்? ஓதலாம். அப்படி ஓதி 2-3 தரம் ஓதி வார நேரத்தில் என்ன செஞ்சிடலாம்? எங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரி, இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதன் ஸரஃப மின் ஸலாத்தி இஸ்தக்ஃபர ஸலாஸன். என்ன செய்வார்கள்? 3 விடுத்தங்கள் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. எப்படி? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும்? இது பெண்களுக்கும். அப்ப இவர் கேட்கிற அளவுக்கு இருக்கீங்கன்னா சத்தம் என்ன இருக்கும்? கொஞ்சம் சத்தமா சொன்னாங்க. அதனால தான் இவர் கேட்டாரு. சரி, வகால அதை சொல்லிட்டு அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை ஓதினார்கள். இது முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. அதே போல புகாரி முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், துஸப்பிஹூன வ தஹ்மதூன வ துகப்பிரூன ஹல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாசன் வ ஸலாசீன். நீங்க தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு. இது புகாரி முஸ்லிம்ல. சரி, அதே போல உங்களதுக்கு வரேன். சரி, அதே போல முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. எப்படின்னா, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, கால முஅக்கிபாத்துன் லா யஹீபு காயிலுஹுன்ன அவு ஃபாயிலுஹுன்ன. சில பின்னால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அவைகளை சொல்லக்கூடியவர் அல்லது செய்யக்கூடியவர் ஒரு நாளும் நஷ்டம் அடைய மாட்டார். ஒவ்வொரு தொழுகைக்கும், ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் அதில் என்னன்னு கேட்டால், சலாசுன் வ சலாசூன தஸ்பீஹா, சுபஹானல்லாஹ் 33 தடவை, வ சலாசுன் வ சலாசூன தஹ்மீதா, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, வ அர்பஉன் வ சலாசூன தக்பீரா. எத்தனை? 34 அல்லாஹு அக்பர். சரி, அதே போல இன்னொரு ஹதீஸை பாருங்க, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால் அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரா பில் முஅவ்விதத்தைன். முஅவ்விதத்தைன்ல குல் அவுது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பிரப்பின் நாஸ். இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஓதுமாறு எனக்கு ஏவினார்கள். இது திருமிதியில வருது. இந்த ஹதீஸ் ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்றாங்க. இதோட சேர்த்து இந்த திக்ரு வந்திருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்லான தொழுகைக்கு பின்னால கையேந்தி துஆ கேட்டாங்களா? தனிப்பட்ட முறையில் கேட்டாங்களா? கேட்கல. நல்லா விளையாடணும். என்ன செய்யல? ஃபர்லான தொழுகைக்கு பின்னால கூட்டாக இருந்து பிரார்த்திக்கவும் இல்லை, தனிப்பட்ட முறையில் என்ன செய்யவும் இல்லை, கையேந்தி துஆ கேட்கவும் இல்லை. ஆனா அவங்க துஆ கேட்டுக்கிறாங்க எங்க? சுஜூதுல, வேற அத்தஹியாத்துல சலாம் கொடுப்பதற்கு முன்னால. நல்ல விளையாடணும். இந்த 2 இடத்திலையும் குறிப்பாக பிரார்த்தித்தார்கள். ஆனா ஃபர்லான தொழுகைக்கு பின்னால, சுன்னத்தான தொழுகை பேசல, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால இந்த திக்ருகள்லாம் ஓதுவாங்க. ஓதிட்டு கையேந்தி என்ன செய்யல, துஆ கேட்கல என்கிறத நாங்கள் என்ன செய்யணும், மனதில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். சுன்னா
நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது செய்தது மாத்திரம் எங்களுக்கு போதுமானது. சரி, இதில் இந்த தொழுகைக்கு பின்னால தஸ்பீகள் சொல்கின்ற முறை, தஸ்பீகள் சொல்கின்ற முறை ஒரு 4 முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தாரான். எத்தனை முறை? 4 முறையை காட்டித்தாரான். அதில் ஒவ்வொன்றைக்கு நாங்கள் ஹதீஸை ஒவ்வொன்றுக்குமே ஆதாரம் இருக்குது. அதில் முதலாவது முறை, இப்போ நீங்கள் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தஸ்பீ செய்வீங்க தானே. என்ன தஸ்பீ? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் தஸ்பீ செய்வீங்க தானே. இந்த தஸ்பீ ஓதுறதுக்கு 4 முறைகளை காட்டி தந்திருக்கிறான். அப்போ இந்த 4 முறைகளையும் நாங்கள் மாற்றி மாற்றி செய்கிறது. ஃபஜ்ருக்கு போகிறோம் ஒரு முறைண்டா, லுஹருக்கு போகிறோம் இன்னொரு முறை, அசருக்கு போகிறோம் இன்னொரு முறை, மகரிபுக்கு போகிறோம் இன்னொரு முறை, இப்படி என்னது இஷா, அப்படி மாற்றி மாற்றி நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் தெரிஞ்சு வச்சோம்னா செஞ்சு கொள்ளலாம். சரி, அதில் முதலாவது முறை என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் என்னது 33, அதனுடைய கடைசியில் என்ன சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வருது. அப்போ 33 எல்லாத்தையும் சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, பூர்த்தியாக 100 பூர்த்தியாகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுவாங்க. இது எங்கே வருது? இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. சரி சரி அடுத்தது இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. என்ன செய்வாங்க என்றால் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் என்ன செய்வாங்க 34 ஓதுவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை? 100 ஆகிடுச்சு. 33 அல்லாஹு அக்பர் மாத்திரம் 34. சரி, அப்போ இது 2வது முறை. 3வது முறை, இது நசாயில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால நீங்க 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் நீங்க ஓதுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு ஏவுறாங்க. ஏவுனத்துக்கு பின்னால ஒரு அன்சாரி சஹாபி ஒரு கனவு காண்டார். அப்ப இந்த செய்தியை அவர் காதுல வாங்கிட்டு ஒரு கனவு காண்டார். யாரு? அன்சாரி சஹாபி ஒரு கனவு காண்டார். அந்த கனவுல ரசூல் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு இப்படித்தானே ஏதுனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுலே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டால், நீங்க இப்படி செய்யுங்க. எப்படின்றால் ஹம்சன் வைஸ்ரீ, சுபஹானல்லாஹ் 25, அல்ஹம்துலில்லாஹ் 25, அல்லாஹு அக்பர் 25, அதோட சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் 25 சேர்த்துக் கொள்ளுங்க. அப்ப எத்தனை மொத்தம்? 100. சரி, அப்ப இந்த செய்தியை இவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு. யார் இருக்க போல? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்க? இஜி அலுஹா கதாலிக், அப்படியே நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கன்றான். இந்த சஹாபி கனவு கண்ட மாதிரி நீங்க அப்படியே ஒதுக்கோங்கன்றான். சரி, இப்போ இந்த கனவை கண்டுட்டு இப்படி சொன்னா இயலுமா? வேற மாதிரி கனவுண்ட கண்டுட்டு அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இருக்கின்ற நேரத்தில் அந்த சஹாபி கனவு கண்டதா சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதர் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சரி, அப்ப இதுவரைக்கும் எத்தனை முறை பார்த்திருக்கிறோம்? 3 முறைகள் பார்த்திருக்கிறோம். என்னென்ன முறைகள்? முதலாவது என்ன முறை பார்த்தோம்? 33. அப்ப 99 100 ஆக்குறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு முறை. அடுத்த முறை என்னது? 33 சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. சிலவங்க என்ன செஞ்சிடுவாங்க, வகுப்புல கனவு கண்டுடுவாங்க போலாம் விளங்குது. சரியா? சரி, அடுத்தது 3வது முறை என்னது? 25 சுப்ஹானல்லாஹ் 25, அல்ஹம்துலில்லாஹ் 25,
அல்லாஹ் அக்பர் 25, லா இலாஹ இல்லல்லாஹ் 25. அப்போ இந்த ஹதீஸ் எதில் அவர் நசாயில் வருகிறது, ஷேக் அல்பானி சஹீஹான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, 4வது முறை ஐயுசப்பிஹ அஷ்ரன் 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 முடிஞ்சு. எப்படி 10 சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. இது லேசு மாதிரி இருக்குதே. சரி, நாங்கள் என்ன செய்யறது? லேசி தான், கஷ்டம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? அப்போ இந்த இதுவும் வந்து அபூதாவுதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி வந்து அபூதாவுதில் பதிவாக இருக்குதா? சரி, அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா இவைகளை நாங்கள் படிச்சுட்டு என்ன செய்யலாம்? 4 முறை இருக்குது, 4ஐயும் நாங்கள் என்ன செய்யறது? ஒவ்வொரு தொழுகையிலும் மாறி மாறி செய்யறது. இப்போ இந்த 4 முறையை நாங்கள் என்ன செய்யலாம்? அழகாக அமுல்படுத்தலாம். சரி, இப்போ இந்த ஹதீஸை வந்து ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடம் மக்ரூஹாத்து ஸலா. என்னது? தொழுகையில் வெறுக்கப்பட்டது. மக்ரூஹுன்னா என்னது? வெறுக்கப்பட்டதுண்டா அசுவம் இல்லையா? செஞ்சா என்ன பாவமா? சரி, இந்த மக்ரூஹ்னு சொன்ன இந்த பாவனை வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் தடுக்கப்பட்டவைகள், ஹராமானவைகளை சொல்றான். சரியா? அதுலேயும் குறிப்பாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்ரூஹ்னு சொன்னாங்கண்டா ஹராம் என்ற அர்த்தத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஃபுகஹாக்களுடைய கருத்து என்னென்றால் மக்ரூஹ்னு சொன்னா யுசாபு தாரிகுஹு வலா யுஆகபு ஃபாயிலுஹு. அதாவது ஒருத்தர் விட்டாருண்டா, செய்யாமல் விட்டாருண்டா அதுக்கு நன்மை இருக்குது, ஆனால் செஞ்சாருண்டா தண்டிக்கப்பட மாட்டார் அப்படின்னு வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ என்னென்ன விஷயங்களை இப்படி மக்ரூஹ் என்ற லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதலாவது அல் இல்திஃபாத்துல் யஸீர் பிலா ஹாஜா. தொழுகையிலையா இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோன்னா தொழுகையில் ஒருத்தர் இருக்க போகல இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒன்று அல் இல்திஃபாத்துல் யஸீர் பிலா ஹாஜா, தொழுகை இருக்கிற நேரத்தில் லேசாக திரும்பி பார்க்கறது. தொழுகையில் இருந்தால் அவரோட பார்வை எங்கே இருக்கணும்? சஜிதாவை நோக்கி இருக்கணும். முழு தொழுகையிலையும் பார்வை சுஜூதை நோக்கி இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா? அத்தஹியாத்தை தவிர. அத்தஹியாத்தில் எங்கே இருக்கணும் அவரோட பார்வை? அவருடைய விரலை நோக்கி இருக்கணும். என்ன செய்யணும்? அவருடைய விரலை நோக்கி இருக்கணும். சரியா? சரி, அப்போ இதில் இந்த வித்தியாசம் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இது தவிர்த்து என்ன செய்கிறாரு? முன்னுக்கு போகிறவங்க வாரவங்க அப்படியும் பார்க்கறது, இப்படியும் திரும்பி பார்க்கறது, என்னது அங்கால கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு, அதெல்லாம் என்னது கூடாது. எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்துன்னு சொல்றாங்க. இப்படி திரும்பி பார்ப்பது ஷைத்தான் என்ன செய்யறான்டா ஒரு அடியானுடைய தொழுகையில தான் களவெடுக்கிறான். அப்படின்னா என்ன செய்யுது? நன்மை குறையுது. இப்போ என்ன செய்யறான்டா ஒருத்தர் தொழுந்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கால இங்கால நமக்கு என்ன செய்யறான்? சில உணர்வுகளை உண்டு பண்ணி எங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை திரும்ப வச்சு பார்க்க வச்சு எங்களுடைய நன்மைகளை என்ன செய்கிறான்? கொள்ளை அடிக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா. இது புகாரில பதிவாக இருக்கு. சரி, இதில் திரும்பி தொழுகையில் திரும்பி பார்ப்பது என்பது நாங்கள் பல பிரிவுகளாக பிரித்து விளங்கணும். முதலாவது பிரிவு, இவர் தொழுகையில் நிற்கிறார். தொழுகையில் நிற்கிறார். நிற்கிற நேரத்தில் என்னமோ ஒரு சத்தம் கேட்குது பின்னால், அல்லது யாரோ இவரை கூப்பிடுறாங்க. அப்படியே திரும்பிட்டார். அப்படியே என்ன செஞ்சிட்டார்? திரும்பிட்டார். திரும்பினாருண்டா ஒன்றோ கிபிலா விட்டு மொத்தமாக திரும்பிட்டாருன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தில். தொழுகை என்ன செஞ்சிடும்? பாத்தில் ஆகிடும். சரி, இன்னொரு திரும்புதல் இருக்கு என்னண்டா அவருடைய கால் வந்து நேரத்தான் இருக்குது. அவர் என்ன செய்யறார்? நெஞ்சி மாத்திரம் இப்படி திரும்புறாரு, திரும்பி பார்க்கிறார். அப்ப இதையும் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பலர் சொல்றாங்கன்னா இப்படி பார்த்தாலும் தொழுகை என்ன செஞ்சிடும்? பாத்தில் ஆகிவிடும். சிலர் சொல்றாங்க இது மக்ரூ, இப்படி செய்யக்கூடாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்கள் என்ன தொழுகையில் என்ன செய்யக்கூடாது?
இந்த மாதிரியான வேலைகளை வச்சுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது வந்து அல் இல்திஃபாத்து பிர்அஸ் அவில் ஐன் யும்னத்தன் வ யுஸ்ரத்தன். இப்போ நான் என்ன செய்கிற கண்ணால் என்ன செய்கிற அரைக்கண்ணால் இப்படி பார்க்குறது, என்னது அங்கால யார் போகிறா இங்கால யார் போகிறா, இல்லாட்டி தலையால் என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது, திரும்பி இங்கே பார்க்குறது. அப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து தொழுகையில் தடுக்கப்பட்ட விஷயங்கள். என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தொழுகை என்பது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில். ஆனால் தொழுகை முறியுமா இப்படி பார்த்தா? தொழுகை முறியாது, ஆனால் கூடாது. சரி, அப்போ நாங்கள் முதலாவது என்ன பார்த்தோம், தொழுகையில் வெறுக்கப்பட்டவைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் முதலாக நாங்கள் என்ன பார்த்தோம், தொழுகையில் திரும்பி பார்ப்பது என்று பார்த்தோம். சரி, ரெண்டாவது இஃப்திராஷ் அஸிராஇன் ஃபி சுஜூத். சுஜூது செய்கிற நேரத்தில் இந்த ரெண்டு கையை எப்படி வைக்கணும், உசத்தி வைக்கணும், விரிச்சி உசத்தி வைக்கணும் இல்லையா? கை ரெண்டை எப்படி வைக்கணும், அதாவது விரிச்சி உசத்தி வைக்கணும். இப்படி கை வைப்பது சுஜூதில் என்னது தடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தின். இல்லை அது இல்லை, இஅ்ததிலு ஃபி சுஜூத். சுஜூதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வலா யபுசுத் அஹதுக்கும் திராஐஹி இன்பிசாத்தல் கல். அதாவது நாய் எப்படி கைகளை கால்களை அப்படியே விரிச்சி நிலத்தில் வைக்குமோ அதே போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கைகளை வைக்க வேண்டாம். அப்போ கைகள் என்ன செய்யணும், ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், உயர்த்தி வைக்க வேண்டும். நிலத்தில் இப்படி படுற மாதிரி வைக்கக்கூடாது. சரியா? சரி. மூன்றாவது வந்து கஃபு ஷாரி வஸ்ஸௌப். ஆடையை மடித்துக் கொள்வது, முடியையும் மடித்துக் கொள்வது. இது என்னது? சரி, இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தி. 7 உறுப்புகளால் சுஜூது செய்வதற்கு நான் ஏவப்பட்டேன். வலா அகுஃப ஷஅரன் வலா சௌபன். முடியையோ ஆடையையோ என்னது மடிக்க கூடாது என்று நான் ஏவப்பட்டேன். இது வந்து புகாரி முஸ்லிம்ல பதிவா இருக்கு. சரி, இது என்ன அர்த்தம்? இதுல சரி, இதுல என்னண்டா, நாங்க என்ன செய்யறோம், பள்ளிக்கு போறோம், ஷர்ட் உடுத்திருக்கிறார், மடிச்சிருப்பார், கை என்ன செய்யக்கூடாது, மடிக்க கூடாது. என்ன செஞ்சிடணும், அது அப்படியே விட்டுறணும். உங்களோட ஆடை எப்படி இருக்குது அது அப்படியே விட்டுறணும். அல்லது சுஜூத் செய்யக்குள்ள என்ன செய்யறாங்க சிலவங்க, அப்படியே அவங்களோட சாரத்தையோ அல்லது வந்து தௌபையோ தூக்கி தூக்கி சுருட்டி பிடிச்சிட்டு சுஜூதுக்கு போறது இல்லையா? இல்லை அல்லது என்ன செய்யறது, அந்த ஆடையை சுருக்கி பிடிச்சி கொண்டு தொழுவுறது. இதெல்லாம் தடுக்கப்பட்டது. நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட ஆடையை அப்படியே விட்டுறணும். ஆடை என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும். மடிச்சிருந்தா மடிச்சு கை என்ன செய்யணும், தச்சு இல்லை, சும்மா மடி தானே இருக்குது. அப்போ தொழுகைக்கு போக என்ன செய்யணும், அதை எடுத்து விட வேண்டும். ஓ, நான் அதுக்கு வாரேன்னா ட்ரௌசர் இதுக்கு வாரேன். சரி, அப்போ அது அடுத்தது வந்து ஆடை, அது ஆடையுடைய விஷயத்தில் வந்து அப்போ இந்த பகுதியை வந்து சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆண்களுக்குரிய விஷயம். இந்த பெண்கள்னு சொல்லக்கூடியவங்க முழுமையாக மறைக்கணும். அவங்களுடைய 2 அதாவது மணிக்கட்டையும் தவிர இல்லையா, முகத்தை தவிர, முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைக்கணும். அப்போ அவங்களோட முடிகளும் என்ன செஞ்சிருக்கும், மறைஞ்சுதான் இருக்கும். அப்ப இந்த ஹதீஸ் வந்து இந்த செய்தி வந்து யாருன்னா ஆண்களுக்குரியதுன்னு சில உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹு அலம். சரி, அப்ப இதுல உண்டு. அடுத்தது வந்து முடிய பொறுத்த மட்டும் சில நேரங்கள் என்னது, அவர் வந்து முடி வளர்த்திருப்பாரு, சுஜூதுக்கு போற நேரத்தில் நினைக்கிறாரு அதை ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் என்ன செய்யறாரு, அந்த முடியை வந்து சும்மா லூஸா விடாமலுக்கு ஏதாவது ரிப்பனை போட்டு இல்லாட்டி என்ன சரி செய்யறது என்னது, அந்த பகுதியில் இந்த ஹதீஸில் தடுக்கப்பட்ட பகுதியில் வரலாம். சரி, அப்ப ஒருவர் தொலை போற நேரத்தில் அவரோட ஆடை என்ன இருக்கணும், மடிக்கப்படாமலுக்கு அவர் எப்படி அணிஞ்சால் அந்த அதாவது அணிகிற முறையில் இருக்கணும். கைகள் மடிக்கப்பட்டிருந்தால் அல்லது வந்து என்னது ஏதாவது ஒரு பகுதியால் வந்து அது ஒடுக்கப்பட்டிருந்தால் அதெல்லாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு போய் நிற்கிற நேரத்தில் அந்த ஆடை வந்து அந்த ஆடையாகவே இருக்கணும், முழுமையாக இருக்கணும், மடிக்கக்கூடாது. சரி, இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருன்னா கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிஞ்சிருக்கிறார்.
தொழுகைக்கு போறாரு, தொழுகைக்கு போறாரு. இப்ப இவருடைய ஆடையை இவருக்கு மடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவர் மடிக்கணும். மடிக்கணுமா இல்லையா? இவர் மடிக்கணும். ஏனென்றால் இப்ப 2 தடைகள் வார நேரத்தில் இந்த தடையில மிகவும் தாற்பயம் கூடியது எது? கரண்டைக்கால். அதனால் என்ன செய்யணும்? நாங்கள் அந்த ஹதீஸை அமல்படுத்துவோம். எந்த ஹதீஸை? அந்த ஹதீஸை அமல்படுத்தும். அவருக்கு அந்த காலம் அடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்களா? சரி, இது தொழுகையில மட்டும்தானா? நான் இப்போ இவ்வளோ நான் சொல்றது வந்து தொழுகையை சம்மந்தப்பட்டு தான் சொல்றேன். தொழுகைக்கு வெளியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட ஆடையை மடிச்சு கொள்ளலாம். இல்லை, கரண்ட கால் விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்புறம் என்னது, கரண்டை காலுக்கு கீழால் என்ன செய்யக்கூடாது, ஆடை அணியக்கூடாது. சலாசுன் லா யந்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா. இப்போ 3 நபர்கள் அவர்களை அல்லாஹு தஆலா கியாமத்தின் நாளையிலே அருளுடைய பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான். அதில் ஒன்று யாரு? கரண்டை கால் கீழால ஆடை அணியக்கூடியவன் ஒன்று. 2வது என்ன ஹதீஸ் வருது? ஃபமா அஸ்ஃபல மினல் காஃபைன் ஃபன்னாரு அவுலா பிஹி. எந்த ஆடை கரண்டை காலு, இது ஆண்களுக்கு மட்டுமா, பெண்களுக்கு இல்லை, எந்த ஆடை கரண்டை காலு கீழால போகுதோ அது நரகத்துக்கு மிகவும் தகுதியானதுன்னு சொன்னாங்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய ஆடை எப்படி இருக்கணும்? கரண்டை காலுக்கு மேலால தான் இருக்கணும். இப்போ ஒருத்தர் கரண்டை கால கீழால உடுத்திருக்கிறார், தொழுகைக்கு போய் நிற்கிறார். அப்போ அவருக்கு என்ன உணர்வு வருது? நான் செஞ்சிருக்கிறது பாவமேண்டு வருது, பாவமான காரியத்தை செஞ்சிருக்கிறேன்னு வருது. அப்போ அவர் மடிக்கிறார். அவருக்கு எந்த ஹதீஸையும் அது வருது? தொழுகைக்கு போற நேரத்தில் ஆடையை மடிக்கப்படாதுன்னு ஒரு ஹதீஸ் வருது, அதுவும் ஞாபகம் வருது. அவர் எதை அமல்படுத்துவாரு? இது 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 என்னது? அதாவது ஆடை இப்ப சரி, தலைப்பு மாறுது. சரி, அடுத்தது வந்து 4வது செய்தி ரசூல் அத்தஹஸ்ஸுர். தஹஸ்ஸுர்ண்டா இடுப்புல கை வச்சுட்டு தொழுகிறது. இப்போ தக்பீர் என்ன செய்யறது? அல்லாஹ் அக்பர். நாங்கள் என்ன செய்வோம்? இப்படி தக்பீரை இப்படி கையை வைப்போம், இப்படி கை வச்சு தொழுகிறது இடுப்புல, அல்லது ஒரு கையை இடுப்புல வச்சு தொழுகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஸல்லிய ரஜுலு முஹ்தஸிரன். இடுப்புல கையை வச்சு தொழுகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க என்று வருது. இது யூதர்களுடைய பண்பாடு, அவங்களுடைய வழிமுறை என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுகத்திய அர்ரஜுலு ஃபாஹு. வாயை மூடிட்டு தொழுகிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தடுத்தாங்க. சரி, வாயை மூடிட்டு தொழுகிறது. இப்போ வாயை மூடிட்டு தொழுகிறதை ஏன் தடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், ஏன் ஒருத்தர் வந்து வாயை மூடி இருந்தாருன்னா அவருக்கு என்ன செய்யலாது? ஒழுங்கா ஓதுறது அவரோட காது கேட்கவும் மாடிச்சு, அவருக்கு ஒழுங்கா ஓதி போடவும் மாடிச்சு. சரி, இது என்னது? இது ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில் ஒரு தேவை வந்துச்சுன்னா அது என்னது? தேவைக்கு என்ன செய்யலாம். கொரோனா சத்தம் ஒன்று வருது. சரி, 5வது. சரியா, 5வது முடிஞ்சு. 6வது கை என்ன செய்யறது? கோருக்கிறது. கையை கோருக்கிறது, இப்படி விரல் என்ன செய்ய, இப்படி கோருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் உதுவு செய்து, உதுவை அழகா செய்து அவர் என்ன செய்யறார்? பள்ளிக்கு போறார். எதை நாடி? பள்ளிக்கு தொழுகிறதுக்கு போறார். ஃபலா யுஷப்பி கண்ண எதைஹி. அவருடைய கைகளை என்ன செய்ய வேண்டாம்? கோருக்க வேண்டாம்னு சொன்னார். ஃபஇன்னஹு ஃபீ ஸலா. அவர் எதில் இருக்கிறாரு? ஒருவர் தொழுகை எதிர்பார்த்து இருக்கின்ற வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். ஃபஇன்னஹு ஃபீ ஸலா. இது அபூ தாவூதுல வருது. அப்ப தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவருக்கே இந்த நிலை என்றால், இப்ப தொழுகையில் இருக்கிறவருக்கு என்னது? மிகவும் ஏற்றமா இல்லையா? அவர் கையை இப்படி கோருக்காம இருக்கிறது மிகவும் ஏற்றம். தொழுகை அல்லாத நேரங்கள்ல தடையா? தடை இல்லை. தொழுகை அல்லாத நேரங்கள்ல தடை அல்ல. அதே நேரத்தில் 7வது,
தொழுகையில் இருக்கிற நேரத்தில் அதிகமாக உசும்புறது, அதிகமாக ஆடுறது. சிலவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆடுற ஆட்டத்துக்கு என்ன செஞ்சிடுவார், கீழே விழுந்துடுவாரோ தெரியான்னு நினைக்கிற அளவுக்கு ஆட்டம் இருக்கும். இல்லாட்டி என்ன செய்வாங்க, அந்த இதை எடுத்து குத்துராவது இங்கால போடுறது, இங்கால போடுறது, இப்படி எடுக்கிறது இல்லையா, அப்படி இருக்கும். வேற என்ன இருக்கும், ஃபோன் என்ன செய்யறது, ஃபோனை சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இப்போ கடைசியாக ஜும்மா ஒன்றுக்கு நாங்கள் போய்த்திருந்தோம் மக்காவில் தொலைக்கடிச்சு. அப்போ தொழுகிற நேரத்தில் ஹொத்துபா இமாம் மிம்பரில் ஹொத்துபா ஓதி கொண்டிருக்கிறார், அவர் செட் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன செட் பண்ணி கொண்டிருக்கிறாரு, அதில் என்ன போகுது, ஹொத்துபா பேத்து கொண்டு இருக்குது இமாம் மிம்பரில். அப்போ மனிதர்களுடைய நிலைமைகள் இப்படி தான் பேத்து கொண்டு இருக்குது. என்ன தெரியாது, அறிவில்லை, இப்படிலாம் செஞ்சால் இது கூடுமா கூடாதா, தானோட வணக்கத்துக்குள்ளே இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது. அப்படியே பாலாவிடுமா இல்லையா, பாலா பேத்துடும். அப்போ நீங்கள் சிலவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன தலையை சொரிஞ்சி என்ன போனால் தலை சொரிகிறது. தொழுகைக்காக வேண்டி போய் நின்றா தான் உடம்புல அரிச்சல் ஏற்படுறவர்கள். அப்போ இப்படியெல்லாம் மிச்சம் கவனமாக இருக்கு. நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் நிற்கிற நேரத்தில் ஆடாமல் அசையாமல் என்ன செய்ய, நாங்கள் அல்லாஹுவோட பேசி கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோட நாங்கள் தொழுகையில் இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்குனு ஃபிஸ்ஸலா, நீங்கள் தொழுகையில் நீங்கள் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எட்டாவது அஸ்ஸலாத்து பி ஹதரத்தி தஆம், சாப்பாடு வந்து இது என்னது, இப்போ தொழுகை நேரம் இப்போ சாப்பாடும் என்னது வந்திருக்குது, கடுமையான பசி, சாப்பாட்டு வாசம் வருது. அப்போ அவருக்கு என்னது, அவருக்கு இந்த சாப்பாட்டை வச்சுட்டு தொழுதால் என்ன நடக்கும், அவருக்கு அதிலே இன்னும் பேத்து கொண்டு இருக்கும். அப்ப என்ன செய்யறது, அப்ப சாப்பிட்டு என்ன செய்யறது, தொழுது. ஆனா இந்த நேரத்தில் இப்ப சாப்பிட்றதுக்குரிய நேரம் அது இல்லை. இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், இஃப்தாருக்கு கொண்டாந்துருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு, அசருக்கு கொண்டாந்துக்கிறாங்க. அப்ப இப்ப சாப்பிட்டு தொழணுமா, இல்லை, அப்ப இப்ப தொழணும். அப்ப இப்படியான நிலைமைகள் இருக்குதா, நிலைமையை பொறுத்து நாங்கள் இதை அமுல்படுத்திக் கொள்ளணும். ரைட்டா, நிலைமையை பொறுத்து நாங்கள் இதை அமுல்படுத்திக் கொள்றது. சரி, அடுத்தது லா ஸலாத பி ஹதரத வலா ஹுவ யுதாஃபிஉஹு அல் அஹ்பஸான். அதாவது ஒருவருக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு இல்லையா, சிறுநீர் அல்லது மலம். அப்ப இதெல்லாம் அடக்கி கொண்டு என்ன செய்ய தேவையில்லை. இவர் என்ன செய்யணும், தொழுறதுக்கு முன்னால இவருடைய இந்த தேவைகள் எல்லாம் முடிச்சிட்டு என்ன செய்வார், இவர் தொழுவார். அப்ப இந்த ஏன்னா தொழுகை என்பது எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தான் அல்லாஹுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற ஓர்மித்த சிந்தனை தான் இருக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு போனா சிந்தனைகளை சிதற விட்டு விடக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, தொழுகைக்கு போய்த்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் இமாம் சலாம் கொடுப்பதும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு இடையில என்ன நடந்துங்கிறது அவர் இல்லை, அவர் எங்கல்ல, அவர் அவருடைய உடல் மாத்திரம்தான் பள்ளிக்குள்ள இருக்குது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்கயோ எல்லாம் சுத்தி தெரியும். ஸ்ரீலங்கா பெய்த்திடும், என்னது அங்க பெய்த்து இங்க பெய்த்து, இல்லாட்டி இந்தியாவுக்கு பெய்த்து அப்படியே வந்துடும். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கூடாது. ஓர்மித்த எண்ணத்தோட நாங்க அல்லாஹுடன் பேசுகிறோம் என்ற, அதாவது இந்த நிலையெல்லாம் வரணும் என்று சொன்னா நாங்க என்ன ஓதுறோமோ, நாங்க என்ன திக்ருகளை செய்யறோமோ அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சோம் சொன்னா அந்த அர்த்தம் விளங்கி ஓதுற நேரத்தில் எங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யாது, சிதறாது. சரி, அடுத்தது முபுத்திலாத்து ஸலா, தொழுகையை முறிக்கக்கூடியது. அப்ப இது என்னது, இதை செஞ்சா, இதை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடந்து விட்டால் என்ன செஞ்சிடும், தொழுகை பாத்திலாகும். இப்ப தொழுகை என்ன செய்யணும், திரும்ப தொழ வேண்டும். சரி, அதுல ஒன்று புத்லானு தஹாரா. தஹாராண்டா சுத்தம்டா, உது முறியுது, உது முறிஞ்சாச்சு, தக்பீர் கட்டிட்டு இருக்கிறாரு, இவரு காத்து பெய்த்து என்ன செய்யணும், இவரு தொழுகையை விட்டுட்டு பெய்த்திடணும். அவரு உடனே தொழுகை விட்டு பெய்த்திடணும். இல்லை என்ன செய்யலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோமே, ஏலாது.
அதெல்லாம் செய்யலாம். என்ன செய்யணும்? பேய்த்திடணும். இப்போ இமாமா தொழக்கூடியவராக இருந்தால் என்ன செய்யணும்? அவர் தொழுகையை என்ன செய்ய விட்டுட்டு அவர் பேய்த்திடணும். அவர் தொழையலுமா? தொழையலாது. சரி, அதாவது என்னென்னா இப்போ இவருக்கு வந்து சந்தேகம் வருது. எப்படி? இப்போ காற்று போனிச்சா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. இப்போ என்ன செய்வான்? ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான்டா, நல்லா விளைவிக்கோங்க, தொழுகைக்குன்னு ஒருத்தருக்கு இது தக்பீர் கட்டிட்டான்டா, ஷைத்தான் வந்து அவருடைய எண்ணங்களை எல்லாம் சிதறடிப்பதற்கு எத்தனையோ வழிகளை வச்சிருப்பான். அது ஒவ்வொருத்தரோட மைண்டை ரீட் பண்ணுவான். இவர் எப்படி இவரை வழிகெடுக்கலாம் அவனுக்கு தெரியும். இவர் எந்த வழியில் போகணும், அவர் எந்த வழியில் போகணும் எல்லாம் தெரியும் அவனுக்கு. எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான்? ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறான். சரி, அப்போ அவன் என்ன செய்வான்? தக்பீர் கட்டினத்தோடு என்ன இருக்கும்? இவருக்கு கொஞ்சம் வஸ்வாஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் வஸ்வாஸ் இருந்தால் அதுக்கு வழி இதுதான். அவன் என்ன செஞ்சிடுவான்? காற்று போன மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கண்டா, லா யன்சரிஃப் ஹத்தா யஜித சௌத்தன் அவு ரீஹா ஓ கமா கால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சத்தத்தையோ அல்லது வாடையையோ நீ உணராத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அங்கிருந்து செல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இது ஒன்று. இன்னொரு ஹதீஸில் வருது, ஷைத்தான் என்ன செய்வான்டா, பின்பகுதியில் இருக்கக்கூடிய முடியை என்ன செஞ்சுடுவான்? சுண்டி இழுத்து விடுவான். ஏன்னா அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்கிறான். இதுவும் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு வந்து சரி, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சந்தேகத்தை வச்சு நாங்கள் முடிவெடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு எது உறுதி, சரி உதுவும் முறிஞ்ச அந்த உறுதின்னா போக வேண்டியதான். சந்தேகம் விட்டு போட வேண்டியதான். சரியா? சந்தேகத்தை விட்டு போட வேண்டியது. சரி, அப்போ நல்லா விளங்குது. சரி, சந்தேகமாக எடுத்துக்கொள்வோமே என்னெல்லாம் சொல்லக்கூடாது, பெய்திடணும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இத்திசாலு நஜாசா பில் முசல்லி மஅல் இல்மி பிஹா. தொழக்கூடியவரோட அவருடைய உடம்பிலேயோ அவருடைய ஆடையிலையோ நஜீஸ் பட்டு இருக்குது, அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்யணும்? அப்போ ஒன்றோ தொப்பியில் பட்டிருந்தா தொப்பியை கலட்டி போட்டுடலாம், அல்லது என்னது குத்துரால பட்டிருந்தா அரபியல் போடுவாங்களே அந்த குத்துரால பட்டு கதை கலட்டி போட்டுடலாம். இப்போ கலட்டேலாத ஒரு இடத்துல பட்டு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இவர் உடனடியாக அங்கிருந்து வெளியாக வேணும், தொழுகையை விட்டுட்டு போய் அதை சுத்தம் செஞ்சுட்டு வரணும். சரி, மூன்றாவது கஷ்ஃபுல் அவுரா, மறைக்க வேண்டிய ஒரு பகுதி. பெண்களை பொறுத்த மட்டும் அவங்கள முழு உடலும் என்ன செய்யப்படணும்? மறைக்கப்படணும். 2 மணிக்கட்டுகளும் முகத்தையும் தவிர. சரி, ஆண்களை பொறுத்த மட்டும் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி என்னது? தொப்புள்ளிருந்து முழங்கால் வரைக்கும். சரி, அப்போ அவுரத் என்ன செய்யுது? அப்போ இந்த எது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது ஒருவர் வெளிக்காட்டினால், தொழுகையில் என்ன செய்கிறாரு? வெளிக்காட்டிட்டார், வெளிப்படுத்திட்டார். அப்போ என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்திலாவிடும். அப்போ அதாவது அவுரத்தை மறைக்கணும் என்றது சுன்னத்தா, ருக்குனா, ஷர்த்தா, வாஜிபா? ருக்குன். என்னது? ஷுரூத்து ஸலா. இப்போ நாங்கள் பாருங்க, நீங்கள் இது என்ன, அதுக்காக தான் நான் வாரேன். என்னண்டா இது இன்னொரு பகுதியால் வேணும் லேச்சு உங்களுக்கு. இப்போ தஹாரத்து வந்து என்னது? ஷுரூத்து ஸலா. இப்போ ஷுரூத்து ஸலான்னு சொல்லப்பட்டது வந்து அந்த தொழுகை முடிகின்ற வரைக்கும் இருக்கணும். அது இல்லாமலுக்கு போனுச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? தொழுகை முறிஞ்சிடும். முறிஞ்சிடுமா இல்லையா? தொழுகை முறிஞ்சிடும். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? ஒன்று தஹாரத் ஷர்த். தஹாரத் என்னது? உது ஷர்த்து. தஹாரத்துல் பதன், உடம்பு ஆடை சுத்தமாக இருப்பது ஷர்த்து. அவுரத் என்னது? மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைப்பது என்பது ஷர்த்து. அப்போ மறைக்கப்பட வேண்டியது வந்து வெளிப்பட்டு விட்டால் என்ன செஞ்சிடும்? அங்கிருந்து ஷர்த்து பெய்திரு. ஷர்த்து போன என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தில். சரி, இஸ்தித்பாருல் கிபிலா அம்தன், வேணுமென்று சொல்லியே கிபிலாவை பின்னோக்குவது. எத்தனாவது? 4வது. வேணுமென்று சொல்லி. இஸ்திக்பாருல் கிபிலா என்னது?
ஷர்த்தா ருக்னா வாஜிபா சுன்னத்தா ஷர்த் இஸ்திக்பால் கிப்லா. அப்ப ஷர்த்னு சொன்னால் தொழுகை முடிகின்ற வரைக்கும் முன்னோக்கியே இருக்கணும், அது இருந்துட்டே இருக்கணும். ஷர்த்தின்றி எதெல்லாம் சொன்னோமோ தொழுகை முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும் அது. சரி, அஞ்சாவது வேணுமென்று பேசுறது. வேணுமென்று சொல்லி பேசுறது, பேசக்கூடாது. இப்போ தெரியாம ஒருத்தர் பேசினாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தெரிஞ்சுட்டு ஒருத்தர் பேசுறாரு, தொழுகையை பாத்திலாக்கும்னு தெரியும், அப்ப என்னது இது தொழுகை பாத்திலாகும் வேணுமென்று பேசினாருன்னா. ஆறாவது அத்ஹ்கு பி சௌத்தி, சத்தமா சிரிப்பது. கஹா கஹான்னு என்ன செய்யறது, தொழுகையில சிரிக்கிறது. சிலர் புன்முறுகள் பூக்குறாரு, அது பிரச்சனை இல்லை, ஆனால் சத்தம் வருகின்ற அளவுக்கு சிரிப்பது. ஏழாவது வயதுக்கு வந்த ஒரு பெண், அதே போன்ற ஒரு கழுதை, கருப்பு நாய் சுத்ரா இல்லாம தொழுகின்ற பொழுது அவர் சுஜூத் செய்கிற இடத்துக்கும் அவர் நிற்கிற இடத்துக்கும் நடுவால இவரை தாண்டி சென்றால் தொழுகை பாத்திலாகும். அந்த பெண் தனது மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். இந்த சட்டம் யாருக்கு? ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். ஒரு பெண் தொழுகிற நேரத்தில் தனது மகள், வயதுக்கு வந்த மகள், அவ குறுக்கறுத்தாள் அல்லது தாய் குறுக்கறுத்தாள், என்ன செஞ்சிடும்? சுத்ராவும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில். இப்போ சுத்ரா இருந்தா பாதுகாப்பு, சுத்ரா இல்லைன்னு தொழுகை பாத்திலாகி விடும். இப்ப இமாம் எப்படி சுத்ரத்துல் யாது, அதாவது மாமூம்களுடைய சுத்ரா யாது? இமாம். அந்த ஹதீஸ், அந்த வார்த்தை ஞாபகம் வருது, சுத்ரத்துல் இமாமி சுத்ரத்துல் மாமூமின் என்ன ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அப்ப இமாம், அதாவது இமாமுடைய சுத்ரா மாமூம்களுடைய சுத்ரா. அப்ப மாமூம் என்ன செய்யறாரு? சுத்ரா வச்சிருந்தார் என்றால், அப்போ ஒரு சஃபுக்கு இடைவெளியில ஒரு பெண் போனான்னு சொன்னா ஏற்கனவே அங்க சுத்ராவோட இருக்கிறாங்க, பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்க. அப்போ தொழுவ முடியுமா? முடியாது. சரிதான். சரி, அப்ப இந்த விஷயம் விளங்கிட்டா? வயதுக்கு வந்த ஒரு பெண், அதே போல கருத்த நாய். ஏன் கருத்த நாய் என்று சொன்னாங்க? ஷைத்தான்டா, அது ஷைத்தானா? ஷயாத்தீனுல் இன்சின் அல்லாஹ் சொல்றான் தானே, மனிதர்கள்ல ஷைத்தான் குணம் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கருத்த நாய் நாய்கள்ல கொஞ்சம் கடுமையானது, கடுமையான எண்ணங்கள், கடுமையான போக்குள்ளது அந்த நாய். அப்ப அதனால அந்த நாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சேர்த்திருக்கிறான். அதுவும் கழுதை. அதனது கழுதையும் சுத்ரா இல்லாத நேரத்தில், சுத்ரா இல்லாத நேரத்தில் நின்று தொழக்கூடிய இடத்துக்கும் சுஜூதுக்கும் இடைப்பட்ட இடத்துல அது கிராஸ் ஆனால் தொழுகை பாத்திலாகிடும். சரி, எட்டாவது ஒரு ருக்குன அல்லது ஷரத்த அல்லது வாஜிப வேணும்னு விடுறாரு, எந்த காரணமும் இல்லை, வேணும்னு விடுறாரு. ஒரு சுஜூத் தானே, போனா போகுது. எத்தனை? 8 சுஜூத் இருக்குது. என்னது? ஒரு சுஜூத் தானே, ஒரு ருக்கு தானே, 4 ருக்கு இருக்குது அப்படின்னு விடுறாரு. வாஜிபு தானே விடுறாரு, சும்மா விடுறாரு. அப்ப இப்படி ஏதாவது ஒன்றா வேணுமென்று சொல்லி விட்டாருன்னு சொன்னா அது என்னது? தொழுகை பாத்தில். சரி, 9வது வேணுமென்று சொல்லி சாப்பிடுவது. அல் அக்லு வஷ்ருபு அம்த, வேணுமென்று சாப்பிடுவது. இப்ப நீங்க பாருங்க, தொழுகையில சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டான்னு என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தில். இப்போ ஒருத்தர் என்ன செஞ்சிடாருன்னா, ஒரு சாப்பாட்டுக்கு போயிட்டு தொழுகிறாரு, பல்லுக்குள்ள இறைச்சி இருக்குது, மீன் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு உணவு இருக்குது, அதை என்ன செய்யுது? தொழுகையில சும்மா நினைக்கிறோம், நாக்க போட்டு இழுத்து எடுத்தார், விழுங்கிட்டாருன்னா என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தி. அப்ப இன்னொருத்தர் என்ன, டீ குடிச்சிட்டு வராரு, தொழுகிறாரு, நாக்கில் என்ன இருக்குது? டேஸ்ட் இருக்குது, தொழுகை பாத்திலாகுமா? பாத்திலாகாது. நல்லா பாத்திலாகாது. பாத்திலாகுமா? பாத்திலாகாது. சரி, 10வது வேணுமென்று சொல்லி என்ன செய்ய? ஒரு ருக்குனை அதிகப்படுத்துவது அல்லது முன்னுக்கு பின்னுக்கு ஆக்குறது. எப்படி முன்னுக்கு பின்னுக்கு ஆக்குறது? சுஜூதை செஞ்சுட்டு ருக்கு செய்ய பார்க்கிறார் இல்லையா? அப்ப இப்படி ஏதாவது ஒன்று செய்வாருன்னா தொழுகை பாத்தில். அடுத்தது ஃபஸ்ஹுன் நிய்யா, நீயத்தை நல்லா விளங்கும். இந்த விஷயத்தை நல்லா விளங்கணும். எப்படின்னா, ஒருத்தர் தொழுது விட்டு இருக்கிறார், லுஹர தொழுகிறார். லுஹர தொழுகிற பொழுது இவருக்கு தொழுகையை விட்டு வெளியாகவும் அப்படின்னு உறுதியாக நியத்து வைக்கிறார், தொழுகை பாத்தில்.
என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தில். நல்லா விளைக்கோங்க. எப்படி நீயத்து? லுஹரை தொழுகிறாரு. லுஹரை தொழுகிற நேரத்தில் அவருக்கு உள்ளத்தில் உறுதியாக நீயத்து வருது, நாங்கள் என்ன செய்வோம்? தொழுகையை முறிச்சு கொள்வோம். தொழுகையை முறிச்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு நீயத்தை உறுதியாக வைப்பாராக இருந்தால் தொழுகை பாத்திலாகும். அப்படி இல்லாமலுக்கு இவருக்கு என்ன முறிப்பமா தொழுவமா, ஏதோ ஒரு நிலைமையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்காரு, தொழுவமா முறிப்பமா அப்படின்னு ஒரு சந்தேகமான ஒரு நிலைப்பாடு இருந்தால் தொழுகை செல்லுபடியாகும். ஆனால் உறுதியாகிவிட்டால் அல்லது உறுதியாக நீயத்தை வச்சுட்டாருன்னா அந்த நீயத்தை வச்சு வந்த நேரத்திலிருந்து தொழுகை பாத்திலாகிவிடும். சரி, அப்போ இந்த அளவோடு நாங்கள் செஞ்சு கொள்வோம். இந்த வகுப்பை நாங்கள் முடிச்சு கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கிதாபு ஸலா எங்களுக்கு இதோட முடியுது. அடுத்தது வந்து ஜக்காத்துடைய பாடம், அதுக்கு அடுத்தது வந்து ஹஜ் உம்ரா உடைய பாடம் இருக்குது. அதோட இந்த புத்தகம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஏழுமான அளவுக்கு நான் உங்களுக்கு ஜக்காத்துடைய பாடம், ஹஜ்ஜுடைய பாடம் இவைகளை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன கேள்வி கேட்டீங்க? அது கேள்வி என்னண்டா, தொழுகையில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி இருக்குது தானே, அந்த பகுதியில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. இப்போ ஓட்டை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு அதை உடுத்துட்டு போகிறது கூடாது. கூடுமா? கூடாது. இது முதலாவது விஷயம். ஆடையில் ஓட்டை இருக்குது, தொழுது முடிஞ்சு தான் பார்க்குறாரு, ஆடையில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அதுக்கு தெரியாமல் தொழுதுட்டார். தொழுகை செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகும். அது தெரியாது. இப்போ ஓட்டை இருக்குது, வேறு ஆடை இல்லை இவர்கிட்ட, அது மட்டும்தான் இருக்குது. எங்கால திருப்பினாலும் ஒரு ஓட்டை ஒன்று வந்துடுது. இப்போ அவரோட உடம்பு விளங்குற அளவுக்கு மறைக்கப்பட வேண்டிய பகுதி நல்லா வெளிக்காட்டுகின்ற அளவுக்கு அந்த ஓட்டை இருந்துச்சுன்னு சொன்னால் தொழுகை என்ன செஞ்சிடும்? பாத்தில் ஆகிடும். நீங்க அளவு வந்து நாங்க சைஸ் சொல்ல முடியாது. உங்களுடைய அதாவது அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதியை வந்து விளங்குகின்ற அளவுக்கு இருந்தா சரி. விலகி சென்னா அது கூடாது. அந்த 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 அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதி விலங்குனா கூடாது. சரியா? அதாவது இன்கிஷாஃபுல் அவுரான் ஒரு பகுதி இருக்கு. இன்கிஷாஃபுல் அவுரான்டா அவுரத்து வெளிப்படுதல். இந்த வெளிப்படுத்துதல் ஒரு பகுதி இருக்குது, வெளிப்படுதல் ஒரு பகுதி. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தொழுகிறாரு, தொழுதுட்டிய போல சரியான காத்தடிக்குது. காத்தடிக்குன்னா ஆடு என்ன செஞ்சுட்டு உசந்துட்டு உடனே பணிச்சிட்டார். தொழுவை பாத்திலாகுமா? பாத்திலாவாது. இல்லை அது அது உசந்தா உசரு நல்லா காத்து போக்கா இருக்குதுன்னு சொல்லி விட்டாருண்டா தொழுகை என்ன செஞ்சிடும்? தொழுகை பாத்தி. ஓ, நல்ல ஒரு கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க என்ன கேள்வின்னா, சுஜூதுக்கு போறார் ஒருத்தர். சுஜூதுக்கு போற நேரத்தில் டிஷர்ட் ட்ரௌசர் உடுத்திருக்கிறாரு. டிஷர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி என்னது நீளம் இல்லாமல் இருக்குது, நீளம் இல்லாமல் இருக்கு. சுஜூதுக்கு போனாருண்டா பின்னுக்கால என்ன செஞ்சிடும்? எல்லாம் விளங்கிடும், ஓப்பன். அப்படின்னு வர மாதிரி இருந்தால் அவரோட தொழுவு கூடாது. சில நேரம் சில ஆளுக்கு விளங்காது. நாங்கள் என்ன சொல்லணும் அவருக்கு? அவருக்கு சொல்லணும், இப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இதை உடுத்து தொழாதீங்க. கொஞ்சம் நீளமாக உடுத்தாருன்னா ஓகே. ஓ, அதெல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். அதாவது மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாத அதுக்கெல்லாம் காரணம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.